ஹலோ இன்னைக்கு வாங்க நம்ம சூப்பரான ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க காலிஃப்ளவர் மல்லிகை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம வெங்கடேஷ் பட் சாரோட ரெசிபி தான். நம்ம பொதுவாகவே காலிஃப்ளவர் வாங்கினாலே காலிஃப்ளவர் 65, காலிஃப்ளவர் கிரேவி, காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை இந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். பட் இந்த காலிஃப்ளவர் மல்லிகை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக பண்ணி பார்ப்போம். அதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் அந்த காலிஃப்ளவர் வாங்கிட்டு அதோட க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணிடலாம். நம்ம நல்ல சுடு தண்ணியில் நீங்கள் காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படி போட்டு எடுத்தாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்தாலும் சரி. நான் எப்போவுமே இந்த மாதிரி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, இதில் லைட்டாக உப்பு செய்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா வேக விட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துடுறேன். அப்புறம் இந்த காலிஃப்ளவர் மல்லிகை இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே நம்ம கொத்தமல்லி தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி ப்ளஸ் 2 பச்சை மிளகா, 2 வெள்ளைப்பூடு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த காலிஃப்ளவர் இருக்குல்ல, அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பேஸ்ட் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே 1 ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த அரிசி மாவு அந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறது வந்து நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அப்போவே கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் இல்லையா வேக வைக்கும் போது, அதனால் இதில் கொஞ்சம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே நான் வந்து எப்போவுமே எந்த ஒரு டிஷ் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு மிளகுத்தூள் சேர்ப்பேன். நீங்களும் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ மிளகு பொடியும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் லெமன் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த லெமனோட பஞ்ச் வந்து அதுக்கு ஒரு நல்ல அல்டிமேட்டான டேஸ்ட் கொடுக்கும். அப்புறமா இதை நம்ம சூப்பராக நல்ல சுட சுட இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோன்னா செம்ம டேஸ்டியான சூப்பரான காலிஃப்ளவர் மல்லிகை ரெடி. இப்போ பாருங்கள், நான் வந்து எண்ணெயோட அந்த பாருங்கள், எண்ணெயை பார்க்கும்போது தெரியும் சின்னதாக கருப்பாக ஒன்று இருக்கு இல்லையா, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, புளி தான். புளியில் 2 உப்புக்கல் சேர்த்து ஃபஸ்ட்டே இதில் போட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வர அளவுக்கு விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம என்ன பொரிக்கிறோமோ அதை பொரித்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெயும் கொஞ்சம் சுத்திகரித்து கொடுக்கும். ப்ளஸ் நம்ம எண்ணெய் பொரிச்சு எடுத்தாலும் அதை வந்து எண்ணெய் ரொம்ப குடிக்காமல் இருக்கும். சில எண்ணெய் ஐட்டம் நம்ம வடைலாம் போட்டோன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி எண்ணெய் குடிக்காமல் கொஞ்சம் நம்மளுக்கு எண்ணெயை மிச்சப்படுத்தி கொடுக்கும். ஸோ இது வந்து போட்ட உடனே நீங்கள் எடுத்துடாதீங்க, கொஞ்சம் அதுக்கு நல்ல டைம் கொடுங்க. அப்போ தான் அதோட கிறிஸ்பினஸ் நல்லா கிடைக்கும். நம்ம அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, கார்ன்ஃப்ளவர்லாம் அதோட வேலை அப்போ தான் அது கொஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும். அதனால் நல்லாவே கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா அந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் மல்லிகை ரெடி. அதோட கலர் அண்ட் டேஸ்ட், அந்த காலிஃப்ளவரோட அந்த கொத்தமல்லி அண்ட் அந்த லெமன் அதோட பஞ்ச், அந்த டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.